கடந்த வாரத்தில் நாம் கடவுள் எப்படி அப்போஸ்தலனாகிய பவுலை உண்மை உள்ளவர் என்று கண்டு ஊழியத்திற்கு ஏற்படுத்தினார் என்று பார்த்தோம். இந்த வாரத்தில் அந்த பவுல் கடவுள் எவ்வளவு உண்மை உள்ளவர் என்று சொல்லுகிறார், எவ்விதமாய் உண்மை உள்ளவர் என்று சொல்லுகிறார் என்பதை பார்க்க போகிறோம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 1 Thessalonians chapter 5 verses 24. உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். Faithful is he who calls you, and he also will bring it to pass. உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். He will bring it to pass. அதாவது உங்களை ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக கடவுள் அழைத்திருக்கிறார். இங்கே அமர்ந்திருக்கிறவர்கள் ஆகிய உங்களை மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையுமே வேதம் சொல்லுகிறது கடவுள் அவர்களை அழைத்திருக்கிறார் என்று. அழைத்திருக்கிறது மட்டுமல்ல, ஏன் அழைத்திருக்கிறார் என்பதையும் கடவுள் அறிந்து வைத்திருக்கிறார். அழைப்பதோடு மட்டுமல்ல, ஏன் அந்த அழைப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கடவுளுக்கு தெரியும். அப்படி அழைத்த அவர் எதற்காக அழைத்தாரோ அந்த காரியத்தை உங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும், அழைக்கப்பட்டவர்களுடைய ஒவ்வொருடைய வாழ்விலும் அவைகளை அவர் நிறைவேற்றுகிறார். He will bring it to pass என்பதுதான் பவுலுடைய நிச்சயம் இங்கு. ஆனால் எதற்கு அழைத்தார் என்று பார்க்கும்போது இதுக்கு முந்தின வசனம் சொல்லுகிறது, 23ஆம் வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. இதுல 2 காரியங்களை சொல்லுகிறார். ஒன்று, கடவுள் உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், குற்றமற்றதாய் இருக்கும்படி. எது என்றால் உங்கள் ஆவி, உங்கள் ஆத்துமா, உங்கள் சரீரம், இவைகள் மூன்றுமே ஆகிய whole being of yourself ஆகிய நீங்கள் குற்றமற்றவர்களாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. கடவுள் இதை செய்வாராக என்பது பவுலுடைய வாஞ்சை, கடவுள் இதை செய்ய வேண்டும் என்பது பவுலுடைய விண்ணப்பம். தெசலோனிக்க சபையை பார்த்து அவர் எழுதுகிறார், உங்களை அழைத்த கடவுள் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். He will bring it to pass. எதை? உங்களை பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற்றுவதும் குற்றமில்லாதவர்களாய் உங்களை காப்பதும் ஆகிய இவைகளை அவர் அப்படியே செய்வார் என்று பவுல் சொல்லுகிறார். இந்த வசனத்தை இங்கே அமர்ந்திருக்கிறவர்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கடவுள் உங்களை பரிசுத்தம் உள்ளவர்களாய், அதாவது முற்றிலும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற்றுவார் என்பதையும், உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் குற்றமில்லாததாய், குற்றமற்றதாய் காக்கப்படும் என்றும் யார் விசுவாசிக்கிறீர்கள்? நாம் ஏற்கனவே ஒரு செய்தியிலே பார்த்தோம், according to your faith let it be done to you. உங்கள் விசுவாசத்தின் அளவுபடியே உங்களுக்கு ஆக கடவுள். இந்த வசனங்களை கேட்கும் போது இவைகளை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, விசுவாசிப்பது மட்டும் போதாது, விசுவாசிப்பது துவக்கம், விசுவாசிப்பது மட்டும் போதாது, விசுவாசித்து அது தன் வாழ்க்கையில் செயல்படும்படியாய் தன்னை அதற்கு ஒப்புக் கொடுக்கிறார்களோ, ஒப்பு கொடுத்து வாழ்க்கையில் அவர்கள் சந்திக்கிற ஒவ்வொரு சூழல்களிலும் அந்த சூழல்களை இனம் கண்டு இன்னும் கொஞ்சம் பரிசுத்தமாவதற்கு தங்களை விட்டு கொடுக்கிறார்களோ, அபிதமான மக்களுடைய வாழ்க்கையில இது உண்மையாய் நடைபெறும். இது கடவுளுடைய வழிமுறை. பிரியமானவர்களே, கடவுளுக்கு நம்மில் அநேக ஜெபிப்பது உண்டு. என்னவென்று ஜெபிப்போம்னா, ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன என்று நான் அறிந்து கொள்ள உதவி செய்யும், அல்லது உம்முடைய சித்தம் என்ன என்பதை எனக்கு வெளிக்காட்டும் என்று. நாம் கேட்கிற கூட்டங்களிலே, கேட்கிற செய்திகளிலே கடவுளுடைய சித்தம் என்னை குறித்து என்ன, ஒரு பிரபலமான ஒரு பிரசங்கியார் வருகிறார், தீர்க்க தரிசன வரத்தை உடையவர் என்று அறியப்பட்டவர் வருகிறார் எனும் பட்சத்தில் அந்த கூட்டத்துக்கு போகிற அநேகர் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, என்னை குறித்து ஏதாவது சொல்லுவாரா, என்னுடைய எதிர்காலத்தை குறித்து நான் இப்பொழுது மனதில் ஒன்றை நினைத்துக் கொண்டிருக்கிறேன், அதை குறித்து ஏதாவது கடவுளுடைய சித்தம் வெளிப்படுமா என்பது போல மக்களிடத்தில் எதிர்பார்ப்புகள் இருக்கும். 1 தெசலோனிக்கேயர் 4
3, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். நீங்கள் தெசலோனிக்க சபையை பார்த்து சொல்றாரு, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும். இதுதான் கடவுளுடைய சித்தம். பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். பரிசுத்தம் என்பது ஒரு நொடி பொழுதில் கடையில் வாங்குகிற ஒரு பொருள் அல்ல. பணத்தை செலுத்தி வாங்குகிற ஒரு பொருள் அல்ல. கடவுள் அண்டையிலே போனாலும் ஒரு நொடி பொழுதில் மட்டுமே வாங்கிக் கொள்ளுகிற ஒரு பொருள் அல்ல பரிசுத்தம் என்பது. பரிசுத்தம் என்பது நீங்கள் பாவத்தை அறிக்கையிடுகிற வினாடியிலே கடவுள் உங்களை மன்னிக்கிறார். மன்னிப்பதனாலே நீங்கள் செய்திருந்த பாவங்களில் கழுவப்பட்டு நீங்கள் சுத்தமாக்கப்படுகிறீர்கள். அந்த சுத்தம் பரிசுத்தம். ஆனால் அது நீங்கள் ஏற்கனவே செய்த பாவங்களின் அடிப்படையிலே, பாவங்களை அறிக்கையிட்டதின் அடிப்படையிலே அந்த அளவுக்கு மட்டும்தான். நீங்கள் அறிக்கையிட்டது மட்டும்தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, there is nothing good dwells in our body, in our flesh என்பதை நாம் அன்று துவங்கி நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணங்களிலும் கண்டு கொள்வோம். நாம் சந்திக்கிற சூழல்கள் அதை வெளிப்படுத்தும். நாம் சந்திக்கிற சூழல்கள் அல்லது மனிதர்கள் அதை வெளிக்கொண்டு வருவார்கள் நமக்குள் இருந்து. pressurized by situation, by the words, by the deeds. அது வெளியே வரும், நமக்குள் ஒன்றும் நன்மை வாசமாய் இல்லை என்று. அதை கண்டு கொண்டவுடன் அதிலிருந்து மனம் திரும்புகிறோம் அல்லவா? மனம் திரும்பி கடவுள் அண்டையில் போய் நிற்கிறோம் அல்லவா? உதவிக்கு அல்லது மன்னிப்புக்கு, பலத்திற்கு. அப்பொழுது நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஏற்கனவே பெற்ற பரிசுத்தத்தில் இன்னும் கொஞ்சம் பரிசுத்தம் பெறுகிறீர்கள். காரணம், ஏற்கனவே அறிக்கையிட்டு விட்ட பாவம் முடிந்து விட்டது. ஆனால் உங்களுக்குள் நீங்கள் கண்டு கொண்ட ஒரு நிலை இன்றைக்கு நீங்கள் திரும்ப அறிக்கையிடுகிறீர்கள். there is nothing good wells in me என்று கண்டு கொண்டீர்கள். அதில் ஒன்றை நீங்கள் இன்றைக்கு உதாரணமாய் பார்த்தீர்கள், மன்னிப்பு கேட்டீர்கள், மனம் திரும்பினீர்கள், பரிசுத்தமாகுகிறீர்கள். இப்படி பரிசுத்தமாகுதல் என்பது வாழ்க்கையின் தினசரி process, everyday process. It will not finish until you finish the race in this world, either or until Jesus comes to world again. இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று நடக்கிற வரைக்கும் அது உங்கள் வாழ்க்கையில் முடிவடைவது இல்லை. ஆகவே கடவுளுக்கு உங்களை குறித்து சித்தம் என்ன? நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய சித்தம். இதே அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனம் பாருங்க. பவுல் மீண்டும் எழுதுகிறார், கடவுள் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆக கடவுள் நம்மை குறித்து கொண்டிருக்கிற சித்தம் திட்டமும் தெளிவுமாக இங்கு வெளிப்படுத்தப்படுகிறது. பரிசுத்தம். பரிசுத்தம் என்கிற வார்த்தை கிறிஸ்தவ உலகத்திலே கொஞ்சம் பயமான ஒரு வார்த்தையை பார்க்கப்படுகிறது. பரிசுத்தம் அப்படின்னாவே பயப்படுறாங்க மக்கள். ஏன் பயப்படுறாங்கன்னா, அவர்களுடைய இருதயத்திலே ஆழமாய் பதிந்திருக்கிறது, மனிதர்கள் பரிசுத்தமாக முடியாது, பரிசுத்தமாகுவது எளிதல்ல. பரிசுத்தம் என்பது பரிசுத்தவான்களுக்கு மட்டுமே உரிய ஒரு சிறப்பு அழைப்பு, எல்லோருக்கும் இல்லை என்பது போல ஒரு எண்ணம் பரவி இருக்கிறது. ஆகவே பரிசுத்தம் என்கிற வார்த்தையை கேட்கும் போதே அவர்களுக்குள் பயம் ஒட்டி கொள்கிறது. நாம் எல்லாம் பரிசுத்தமாக முடியுமா என்பது போல. ஆக இது நமக்கு இல்லை, மேபி ஊழியம் செய்யறவங்களுக்கு இருக்கும் அல்லது நல்ல வரம் பெற்றவங்களுக்கு இருக்கும் என்பது போல நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் பிரியமானவர்களே, கடவுள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவண்டை வருகிற ஒவ்வொருவருக்கும், whether you are a Christian for 50 years or whether you are a Christian for even one day, today is your first day என்று வைத்துக் கொண்டாலும் கூட, உங்கள் அத்தனை பேருக்குமான சித்தம் கடவுளுடையது, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்பதுதான். ஆகவே don't be discouraged. இது நமக்கானது அல்ல, நம்மால் இதை தொட முடியாது, நம்மால் இதை இந்த நிலையை எட்ட முடியாது. No, 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 no. It is God's will for you actually. இது கடவுளுடைய சித்தம் உங்களுக்கானது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது நீங்கள் தைரியம் பெறுவீர்கள். நீங்கள் தைரியம் பெறுவீர்கள். அந்த தைரியம் உங்களை கடவுளை நம்ப வைக்கும். காரணம் என்னவென்றால், பவுல் சொல்லுகிறாரு, உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். உங்களை எதுக்கு அழைச்சாரு? பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற. பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற. உங்களை குறித்து கடவுளுடைய சித்தம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற வேண்டும்.
ஆக உங்களை பரிசுத்தமுள்ளவர்களாய் மாற்ற வேண்டும் என்பதற்காகவே உங்களை அழைத்த அந்த கடவுள் உண்மை உள்ளவர். ஆக உண்மை உள்ள அவர் அந்த விஷயத்திலே தவற மாட்டார். He never let you down. அவர் அவருடைய வேலையை செய்து விடுவார். அவருடைய பணியை அவர் முற்றிலுமாய் செய்வார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் அதிலே 18ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது. பின்பு திரளான ஜனங்கள் தம்மை சூழ்ந்திருக்கிறதை இயேசு கண்டு அக்கரைக்கு போக கட்டளையிட்டார், மறுகரைக்கு போக கட்டளையிட்டார். ஆனால் இதே வசனத்தை parallelly if you read in Luke, it has little different way. லூக்கா 8ஆம் அதிகாரத்தினுடைய 22ஆம் வசனம், லூக்கா 8:22. அந்த வசனத்தை படிக்கிறேன் கேளுங்க. Now on one of those days Jesus and his disciples got into a boat and he said to them, let us go over to the other side of the lake. இங்கே அவர் சொல்லுகிறார், நாம் மறுகரைக்கு போகலாம் என்று சொல்லுகிறார். நாம் மறுகரைக்கு போகலாம் என்று சொல்லி இயேசுவும் இயேசுவுடைய சீஷர்களும் படகில் ஏறினார்கள் என்று லூக்கா எழுதுகிறார். ஆக அந்த படகில் ஏறுவதற்கான முக்கிய நோக்கம் இயேசுவுக்கு என்ன என்றால் மறுகரைக்கு போக வேண்டும். இயேசுவோடு ஏறின சீஷர்களுடைய நோக்கம் என்ன? இப்பொழுது இயேசு மறுகரைக்கு போகிறார், அதாவது அக்கரைக்கு போகிறார். ஆகவே நாங்களும் இயேசுவோடு கூட அக்கரைக்கு போகிறோம் என்பதுதான் அவர்களுடைய நிலை. இயேசுவை பின்தொடர்ந்து அவர்கள் படகில் ஏறுகிற போது மத்தேயு எழுதுகிறார் இதை. அப்படி அவர் ஏறுகிற போது 21ஆம் வசனத்துல அவருடைய ஒரு சீஷன் அவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே, நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண உத்தரவு தாரும். Let me bury my father என்று கேட்கிறான். அவருடைய தகப்பன் இறந்து விட்டார், அதாவது மேபி இறந்து விட்டார் அல்லது இறக்கும் தருவாயில் இருக்கிறார். ஆகவே நான் அவரை அடக்கம் செய்து விட்டு வருகிறேன் என்று கேட்கிறார். இயேசு சொல்றாரு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். அதாவது spiritually dead can bury spiritually dead. மரித்தவர்கள், ஆவிக்குரிய நிலையில் மரித்தவர்களை அடக்கம் பண்ணட்டும். நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். என்னை பின்பற்றி வா என்று சொன்னவுடன், அதாவது நாம் அக்கறைக்கு போவோம் என்று இயேசு சொன்னார். இது முதல் முறை. இரண்டாவது முறை பர்டிகுலரா இந்த பர்டிகுலர் சீஷனுக்கு சொல்றாரு, மரித்தவர்கள் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்லி, இதை சொல்லிவிட்ட பின்பு அவர் படகில் ஏறுகிறார். இயேசு படகில் ஏறின உடனே அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். They followed Jesus and they get into the boat. ஆக இந்த ஒரு குறிப்பிட்ட சீஷனுக்கு மட்டும் 2 அழைப்பு இருக்கிறது. மற்ற அத்தனை பேருக்குமே ஒரு அழைப்பு, வாங்க let us go to other side என்று சொல்லி இயேசு பர்டிகுலரா அழைத்து போகலாம், அக்கறைக்கு வாருங்கள் என்று சொன்னவுடன் ஏறினவர்கள் தான் இந்த சீஷர்கள். ஆனா என்ன நடந்தது? நாம் வாசித்தோம். பெரிய கடல் காற்று கொந்தளிப்பு, படகு மூழ்கிவிடும் நிலை ஏற்பட்டது. இயேசுவோ தூங்கி கொண்டிருந்தார். சீஷர்கள் பயந்தவர்களா இயேசுவை எழுப்புகிறார்கள். எழுப்பின உடனே இயேசு கேட்கிறாரு, அற்ப விசுவாசிகளே, why are you afraid, you men of little faith? அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்பட்டீர்கள்? அந்த கேள்வியில இருக்கிற மறைந்திருக்கிற சத்தியம் என்னவென்றால், நான் எங்கே போக வேண்டும் என்று உங்களுக்கு சொன்னேன். எங்கே போக வேண்டும் என்று சொன்னேன்? அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று உங்களை அழைத்தேன். ஆக அக்கறைக்கு போவதற்காக நான் புறப்பட்டேன். என்னை பின்தொடர்ந்து நீங்கள் படகில் வந்தீர்கள் எனும் பட்சத்தில் நீங்கள் இப்பொழுது ஏன் பயப்பட்டீர்கள்? நாம் இன்னும் அக்கறைக்கு போகவில்லையே. ஆகவே நாம் அக்கறைக்கு போய்கொண்டு இருக்கிறோம். நாம் போய்கொண்டிருக்கிற வழியிலே அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன நான் உங்களோடு இருக்கும்போது, நான் அக்கறைக்கு போய் கொண்டிருக்கிறேன் இருக்கும்போது நீங்கள் ஏன் பயப்பட்டீர்கள்? உங்களுடைய விசுவாசம் எங்கே போயிற்று? இதுதான் கடவுள் கேட்கிறாரு அந்த செய்தியில. உங்கள் விசுவாசம் எங்கே போயிற்று? அல்லது ஏன் பயப்பட்டீர்கள் என்றால், நான் உங்களை அக்கறைக்கு அல்லவா அழைத்து கொண்டு போகிறேன். நான் அக்கறைக்கு அல்லவா போகிறேன். ஆக என்னோடு கூட வருகிற உங்களையும் நான் அக்கறைக்கு தான் கொண்டு செல்கிறேன் எனும் போது நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்
நீங்க கவனிச்சீங்களா கடவுளுடைய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை? இதில் தான் பவுல் கடவுளை பார்க்கிறார். அவர் உண்மை உள்ளவர். எப்படி உண்மை உள்ளவர்னா, உங்களை எதற்கு அழைத்தாரோ, எதற்கு நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற வேண்டும், எதற்கு அழைத்தாரோ அதை he will let it pass on you, அதை உங்கள் வாழ்க்கையில் நடைபெற செய்வார். காரணம் அவர் உண்மை உள்ளவர். இவர்களை எதற்கு அழைத்தார்? சீஷர்களை அன்றைக்கு நாம் அக்கறைக்கு போவோம் என்றார். அந்த விஷயத்துல சூழ்நிலைகள் அவர்களுக்கு பயத்தை கொடுத்தது. கடலும் காற்றும் பயத்தை கொடுத்தது. அவர்கள் பயந்தார்கள். இயேசு அவர்களை அதட்டினார், அவர்களை கடிந்து கொண்டார். அக்கறைக்கு போகிற நான், உங்களை அக்கறைக்கு போவோம் என்று அழைத்த நான் உங்களை அங்கேதான் கொண்டு செல்வேன் என்பதை நீங்கள் ஏன் விசுவாசிக்கவில்லை? ஏன் பயந்தீர்கள்? இது ஒரு படிப்பினை. இந்த படிப்பினையை நீங்கள் கடவுள் உண்மை உள்ளவர், அவர் உங்களை பரிசுத்தமாகும்படி அழைத்திருக்கிறார் என்கிற செய்தியோடு இணைக்கும் போது you come to know God never in his part let you down. அவருடைய பகுதியில் அவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அழைத்தது நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்பதற்கு எனும் பட்சத்தில் he will make sure that you are reaching that level. ஆனால் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் அதை மாற்றக்கூடும். கடவுளுடைய பார்ட் கடவுள் செய்திருவார். பட் யுவர் பார்ட் இஸ் மேட்டர்ஸ். நான் இன்னும் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். என்னோடு கூட திருப்புங்கள் அப்போஸ்தலர் 23 அதிகாரம் 11. அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன் கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். பவுலை இங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி ஏறக்குறைய அவர் ஒரு பாதுகாப்பு வளையத்திற்குள் இருக்கிறார், விசாரணை வளையத்திற்குள் இருக்கிறார். அப்படி இருக்கிற போது கடவுள் ராத்திரியிலே பவுல் இடத்துல வராரு, வந்து நிற்கிறார், பக்கத்திலே வந்து நிற்கிறார். இயேசு நின்று சொல்றாரு, பயப்படாது, நீ எருசலேமிலே என்னை குறித்து சாட்சி சொன்னாய் அல்லவா, அதே போல ரோமாவிலும் என்னை குறித்து நீ சாட்சி பகர வேண்டும் என்பது என்னுடைய சித்தம், என்னுடைய திட்டம், என்னுடைய நோக்கம். ஆகவே நீ அதை செய்வாய், பயப்படாதே என்று அவருக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் கடவுள் பவுலுக்கு. 27 அதிகாரத்துக்கு வாங்க. பவுலை ரோமாபுரிக்கு கொண்டு போகிறார்கள் கப்பல்ல போறாங்க. இந்த அதிகாரத்தை நீங்க வாசிச்சா தெரியும். they took him Paul along with almost 275 people. பாலோட சேர்த்து 276 பேர் மொத்தம் அந்த கப்பல் இருக்காங்க. ரோமாபுரிக்கு போறாங்க. போகிற வழியில ஒரு பெரிய புயல் காற்று வருகிறது. இந்த புயல் காற்றுக்கு முன்பாக பவுல் ஒரு யோசனை சொல்லுகிறார். 9ஆம் வசனத்துல 27:9 பவுல் அவர்களை பார்த்து சொல்றாரு, கப்பல் அதிகாரி, கப்பல் மாலுமிகள் மற்றும் போர் சேவகர்கள், படைத்தலைவர்கள், இவர்களெல்லாம் பார்த்து சொல்றாரு, இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவாயிருக்கும் என்று சொல்லுகிறார். ஏன் எனில் வரலாறு சொல்லுகிறது, இந்த சம்பவம் நடந்தது ஏறக்குறைய கிறிஸ்துவுக்கு பின் 59 கிபி 59 அக்டோபர் மாசத்துல. ஏனெனில் கடல் பயணங்கள் இன்றைக்கு இருக்கிறது போல பாதுகாப்பு உள்ளவைகள் அல்ல. அன்றைக்கு எந்த டெக்னாலஜியும் கிடையாது. ஆகவே செப்டம்பர் மாசத்துல கடல் பயணம் செய்யறாங்கனாவே இட்ஸ் ரியலி டவுட்ஃபுல் டு ரீச் த டெஸ்டினேஷன். செப்டம்பர்ல, நவம்பர்ல இட்ஸ் இம்பாசிபிள் டு ரீச் த டெஸ்டினேஷன். காரணம் என்னவென்றால் அந்த நாளிலே நட்சத்திரத்தை பார்த்து மட்டுமே திசையை கணிப்பார்கள். இன்றைக்கு போல கேம்பஸ் கிடையாது. கப்பல்ல இருக்கிறது போல அன்றைக்கு இல்ல, வசதிகள் கிடையாது. ஆகவே அந்த சரியான திசையை செட் பண்ணிட்டு கப்பலை ஓட்டிடலாம்ன்றது அன்னைக்கு நடக்காது. ஆகவே கப்பல் ஓட்ட தெரிஞ்சவர்கள், கப்பல் ஊழியர்கள், மாலுமிகள், இவர்கள் எல்லோரும் நட்சத்திரத்தை படிக்க அறிந்தவர்கள், அதனுடைய திசையை தீர்மானிக்க அறிந்தவர்கள். அப்படிதான். ஆக செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மாதங்கள் கடுமையான மழைக்காலங்கள். ஆகவே மழை காலங்களில் நட்சத்திரத்தை சரியான முறையில் பார்க்க முடியாது, சில நேரங்களில் பார்க்கவே கிடைக்காது என்பதனாலே செப்டம்பர்ல it is very doubtful to reach the destination. November it is impossible to reach the destination, but this was happening on October. ஆகவே பவுல் அநேக கடல் யாத்திரை செய்தவர்.
அந்த அடிப்படையில் அவர் சொல்றாரு, இனி கடல் யாத்திரை செய்வது, கப்பல் யாத்திரை செய்வது மோசத்திற்கு ஏதுவாயிருக்கும் என்று எச்சரிக்கிறார். அடுத்த வசனம் சொல்றாரு, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் சேதமும் உண்டாகும் என்று நான் காண்கிறேன் என்று பவுல் சொல்றாரு. ஏனெனில் அவர் அநேக பயணங்கள் செய்து அவ்விதமான சூழல்களில் சிக்கிக் கொண்டவர் ஊழியத்தின் நிமித்தமாக. ஆகவே அவருடைய அனுபவத்தின் அடிப்படையில் எச்சரிக்கிறார். ஆனால் நூற்றுக்கு அதிபதி பவுல் சொன்ன வார்த்தைகளை விட கப்பல் மாலுமியையும் எஜமானையும் நம்பினான். இதுதான் சூழல். இப்படி நம்பிட்டு அவங்க போறாங்க, ஒரு பெரிய புயல்ல மாட்டிக்கிட்டாங்க. நல்லா கேளுங்க, முதல்ல பவுல் சொன்னது அவருடைய அனுபவம். அவருடைய அனுபவத்துல அவர் கணிச்சு சொல்றார். புயல் வந்துருச்சு. புயல்ல கடல், அந்த கப்பல் காற்று திசைக்கு ஏற்ப எங்கெங்கயோ போயிட்டு இருக்குது. அவர்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. வேதம் சொல்லுகிறது என்ன சொல்லுதுன்னா, அநேக நாளா 20ஆம் வசனம், சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படவில்லை. அநேக நாளாய் சூரியனை பார்க்கல, நட்சத்திரத்தையும் பார்க்கல. பகலா இரவா என்று அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு சூழல். பகல் என்று தெரியும், ஆனால் சூரியன் இல்லை திசையை காட்டுவதற்கு. இந்த பக்கம் உதிக்குது, இந்த பக்கம் மறையுது. இதை வைத்து நேரம் என்னவா இருக்கும் என்றெல்லாம் கணிக்க முடியும். உதிச்சதிலிருந்து காலை அல்லது கிழக்கு, மறைகிறது மேற்கு. ஆகவே இது இவ்விதமான நேரம் என்று கணிக்க முடியும். எதையும் கணிக்க முடியாத மாதிரி ஒரு பகல், எதையும் கணிக்க முடியாத மாதிரி ஒரு இரவு. இப்படியே அநேக நாட்கள் கடந்து போயிட்டு இருக்குது அவர்களுக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது அவர்கள் உயிர் பிழைப்போம் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை. இவ்விதமான சூழ்நிலையில பவுல் சொல்றாரு, நான் ஏற்கனவே சொன்னதை நீங்கள் கேட்டிருக்க வேண்டும். என் அனுபவத்தின் அடிப்படையிலே சொன்னேன், அதை நீங்கள் கேட்கவில்லை. பரவாயில்லை. 22ஆம் வசனம், திடமானதாய் இருங்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தைரியம் சொல்லுகிறேன். ஏன் எனில் ஏற்கனவே நான் கணித்தேன் என் அனுபவத்தின் அடிப்படையில். ஆனால் இன்றைக்கு நான் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறேன். என்ன என்றால், என்னை ஆட்கொண்டவர், 23ஆம் வசனம், என்னை ஆட்கொண்டவர், நான் சேவிக்கிற கடவுள், அவர் தன்னுடைய தூதனை இந்த ராத்திரியில் என்னிடத்தில் அனுப்பினார். அந்த தூதன் என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே நீ பயப்படாதே. ஏன் என்றால், நான் ஏற்கனவே உனக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறேன். என்ன? நீ எருசலேமில் என்னை குறித்து சாட்சி சொன்ன வண்ணமாகவே ரோமாவில் சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொல்லி இருக்கிறேன் அல்லவா? நான் உன்னை ராயனுக்கு முன்பாக நிற்க செய்வேன். நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் எனில் இந்த கப்பற் பயணத்தை நீ வெற்றிகரமாக முடிக்க வேண்டும். சூரியன் இருந்தாலும் நட்சத்திரம் இருந்தாலும், அது இல்லை என்றாலும், கடல் கொந்தளித்தாலும் கொந்தளிக்கவில்லை என்றாலும், காற்று அடித்தாலும் இல்லை என்னாலும், நீ ராயனுக்கு முன்பாக போய் நிற்க வேண்டும், நான் ஏற்கனவே வாக்கு கொடுத்தது போல என்று சொல்லி கடவுள் என்னிடத்தில் உறுதியாய் சொல்லிவிட்டார் தன்னுடைய தூதன் மூலமாக. ஆகவே 25ஆம் வசனம், திடமானதாயிருங்கள், எனக்கு என்ன சொல்லப்பட்டதோ அவ்விதமாகவே நடக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏன் என்றால், அதை எனக்கு சொன்னவர் உண்மை உள்ளவர். There is where God's character is revealed. பவுல் சொல்றாரு, எனக்கு அதை சொன்னவர் உண்மை உள்ளவர். அநேக நாட்களுக்கு முன்பு சொன்னாரு, நீ ரோமாவில் சாட்சி சொல்லுவேன்னு. அதற்கும் அநேக நாட்களுக்கு முன்னாடி சொன்னாரு, நீ இஸ்ரவேல் மக்களுக்கும் பிரஜாதிகளுக்கும் இஸ்ரவேலின் ராஜாக்களுக்கும் இயேசுவின் நாமத்தை அறிவிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்று சொன்னார். அதை நான் இவ்வளவு ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறேன். நான் ரோமாவுக்கு போக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இதோ நான் போய் கொண்டிருக்கிறேன். இன்று ராத்திரி வந்து என்னிடத்தில் மீண்டும் அதை உறுதிப்படுத்தினார். என்னவென்று, நீ நிச்சயமாக ராயனுக்கு முன்பாக நிற்பாய் என்று. ஆகவே எனக்கு சொல்லப்பட்டவைகள் அப்படியே நடக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். காரணம், சொன்னவர் உண்மை உள்ளவர். He is faithful God. You see that? இதுதான் பவுலுடைய அந்த கான்ஃபிடென்ட் ஆன் காட்ஸ் கேரக்டர். கடவுளுடைய ஸ்திரத்தன்மை, நம்பகத்தன்மை, உண்மை தன்மை, இவைகளின் மீது பவுலுக்கு இருக்கிறதான ஒரு ஸ்திரத்தன்மை, நம்பிக்கை, அதுதான் இங்கு வெளிப்படுகிறது. இப்படி சொன்னார், ஐ பிலீவ், எனக்கு சொன்ன வண்ணமாகவே எனக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும் என்று நான் உறுதியாய் நம்புகிறேன். அந்த வசனத்தை நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன், கேளுங்க. Therefore,
keep up your courage, man, for I believe God that it will turn out exactly as I have been told. எனக்கு என்ன சொல்லப்பட்டதோ அப்படியே எக்ஸாக்ட்லி செய்வார். அது அப்படியே நடந்ததா என்றால் நடந்தது. இதே அதிகாரத்தினுடைய அப்போஸ்தலர் 27 கடைசி 3 வசனங்களை பார்த்தால் தெரியும். இவ்விதமாய் எல்லோரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். ஏன்னா பவுல்கிட்ட சொன்னாரு, உன்னை ராயனுக்கு முன்னாடி நிற்க பண்ணுவேன், மட்டுமல்ல உன்னோடு கூட பயணம் செய்கிற அத்தனை பேரும் நான் உனக்கு தயவு பண்றேன். பிகாஸ் ஆஃப் யூ, ஒன்லி பிகாஸ் ஆஃப் யூ 276 பேர் இருக்கிறாங்கல்ல கப்பல்ல, ஒருவருடைய உயிரும் இந்த விபத்தில் சேதமாகாது. உனக்காக நான் அவர்களை உன்னோடு கொடுக்கிறேன் என்று சொன்னார். வேதம் சொல்லுகிறது எல்லோரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். ஆகவே கடவுளுடைய அந்த கேரக்டர், அவர் உண்மை உள்ளவர். எதில் உண்மை உள்ளவர்? தாம் கொடுத்த வாக்கில் உண்மை உள்ளவர். தாம் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதில் உண்மை உள்ளவர். தாம் கொடுத்த வாக்கை விசுவாசிக்கிற மக்களுக்கு பலன் தருவதில் உண்மை உள்ளவர். முற்றுமுடிய காக்க உண்மை உள்ளவர், முற்றுமுடிய ரட்சிக்க உண்மை உள்ளவர் என்கிற கடவுளுடைய அந்த கேரக்டரை we need to hold on. We are not serving a God who is not talking or not, அதாவது பார்க்காத, பேசாத, செயல்படாத ஒரு கடவுளை நாம் கடவுளாக கொண்டிருக்கவில்லை. நமது கடவுள் பார்க்கிற தேவன். அவருக்கு ஆகார் ஒரு பேர் வச்சார், காண்கிற தேவன். அவர் காண்கிற தேவன், பேசுகிற தேவன், பதிலளிக்கிற தேவன், செயல்படுகிற தேவன், உண்மை உள்ள தேவன், வல்லமை உள்ள தேவன். ஆக அந்த கடவுள் உங்கள் வாழ்க்கையிலேயும் அவிதமாகவே செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்மை குறித்து வேதம் இப்படியாக சொல்லுகிறது என்னவென்று 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தினுடைய 16ஆம் வசனம். பேதுரு எழுதுகிறார், 15 வாசிக்கிறேன். உங்களை அழைத்தவர் பரிசுத்தமராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நல்லா கேளுங்க. பவுல் அங்க என்ன சொல்றாருன்னா, கடவுள் உங்களை முற்றிலும் பரிசுத்தம் உள்ளவராய் மாற்றுவாராக. இது கடவுளுடைய பாட்டு. ஆனா இங்க பேதுரு எழுதுறாரு, நீங்கள் பரிசுத்தமாய் இருங்கள், பரிசுத்தராய் இருங்கள். அப்போ கடவுள் நம்மை பரிசுத்தமாக்குவது ஒரு பகுதி, நாம் நம்மை பரிசுத்தமாக்குவது அதனுடைய தொடர்ச்சியான 2ஆம் பகுதி. இது இரண்டும் சேரும் போதுதான் நாம் முற்றிலும் பரிசுத்தமாகும். முதல் பகுதி கடவுளுடைய பகுதியை செய்வது, 2ஆம் பகுதி நாம் நம்மளுடைய பகுதியை செய்வது. இந்த இரண்டும் முற்றிலும் நடைபெறுகிற போதுதான் அங்கே பவுல் எழுதின முற்றிலும் பரிசுத்தம் என்கிற நிலையை நாம் அடைகிறோம். ஆக கடவுள் செய்கிறது, நீங்கள் கடவுள் அண்டையில் உங்களை விட்டு கொடுக்க, மனம் திரும்ப, கடவுள் அண்டையில் திரும்பி வர 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 நடந்து கொண்டே இருக்கும். அதை நீங்கள் செய்து கொண்டு இருக்க 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 உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் உங்கள் பகுதியை நிறைவேற்றி கொண்டே வருகிறீர்கள். ஆக பவுல் இவர் பேதுரு எழுதுறாரு, உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமாயிருங்கள். காரணம், உங்களை அழைத்தவர் பரிசுத்தம் உள்ளவர். அதனாலதான் அடுத்த வசனம் மறுபடியும் அதையே எழுதுறாரு, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று ஏற்கனவே அவர் எழுதி வைத்திருக்கிறாரே என்று பேதுரு எழுதுகிறார். ஆக பிரியமானவர்களே, கடவுளுக்கு நம்மை குறித்திருக்கிற சித்தமே நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதுதான். நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதுதான். உங்கள் எத்தனை பேருக்கு இந்த காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் என்கிற வாஞ்சை இருக்கிறது? How many of you want to live according to God's calling? God's will for you was you need to be holy. It is God's will. But how many of you want to live according to that? யாரு அப்படி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அது நடக்கும். ஏனெனில் வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்துருளி உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் அது நடக்கும். கரெக்ட் தானே? அப்போ விசுவாசியாமல் இருக்கிற அநேக மக்கள் இந்த உலகத்தில் இன்னமும் உண்டு, அவர்களுக்கு இன்னும் நடக்கல. அதே வண்ணமாக
கடவுளுக்கு உங்களை குறித்த சித்தம் நீங்கள் பரிசுத்தமுள்ளவராக இருக்க வேண்டும் என்பது. ஆனால் நீங்கள் வாஞ்சிக்கிறீர்களா? Are you want? Do you want to be live according to God's instruction, according to God's command, according to God's will? Then it will pass on you, brother. It will pass on your life exactly. அப்படியே நடக்கும். If you are willing. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் திரும்புங்க. 1 Corinthians chapter 1. அதிலே 2ஆம் வசனம் பாருங்க. கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற தேவனுடைய சபைக்கு எழுதுகிறார் பவுல் எழுதுகிறார். யாருக்கு? பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்டவர்கள், அதோடு கூட பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள். You see the two groups of people. அதாவது ஏற்கனவே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், they were not completely holy. They responded to God's call and they become holy in a case they accept Jesus and they repented all their known sins. அவர்கள் அறிந்திருக்கிற எல்லா பாவங்களிலேயும் அவர்கள் மனம் திரும்பி இருக்கிறார்கள், கடவுளுக்கு செவி கொடுத்திருக்கிறார்கள், அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்காங்க. பட் ஸ்டில் இன் தேர் லைஃப் there is not complete. முற்றிலும் ஆகல. அடுத்த ஒரு குரூப் இருக்குது, பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள். அப்போ கொரிந்து சபையில இந்த 2 குரூப் மக்களுக்கு தான் அவர் இந்த நிருபத்தையே எழுதுறாரு. பரிசுத்தவான்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள். Unless otherwise they respond to the word in proper way, it will not fruitful in their life. அது அவர்களை பரிசுத்தமாய் மாற்றாது. இதே புத்தகத்தினுடைய 9ஆம் வசனம் பாருங்க. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நம்ம தேவனுடைய உண்மை தன்மையை பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம். He is a faithful God. In which way is faithful? அப்படின்றதுல ஒரு ஆஸ்பெக்ட் தான் நம்ம பார்க்கிறோம். What is the aspect? உங்களை பரிசுத்தமுள்ளவர்களாய் முற்றிலும் மாற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவர். That is the only aspect. அவர் அநேக காரியங்களில் உண்மை உள்ளவர், எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவர். But today we discussing about one particular aspect. அதுல அவர் இயேசுவோடு ஐக்கியமா இருப்பதற்கு உங்களை அழைத்ததிலே உண்மை உள்ளவர்னு எழுதுறாங்க. இயேசுவோடு நீங்கள் எப்படி ஐக்கியமாக முடியும்? எண்ணெயும் தண்ணியும் ஒன்னா சேரவே முடியாது இல்லையா? தண்ணியில எண்ணெயை ஊத்துறீங்க, என்ன நடக்கும்? அது மேல தேங்கிட்டு இருக்கும். தட்ஸ் ஆல். அது என்றைக்கும் ஒட்டாது. இயேசுவும் பாவமும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்க முடியாது. இயேசு பரிசுத்தமான கடவுள், பாவம் இல்லாத ஒரு கடவுள். பாவம் இயேசு வண்டையில் நெருங்கவே முடியாது. எனும்போது இயேசுவோடு ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்திருக்கிறார் கடவுள். இயேசுவோடு நீங்கள் எப்படி ஐக்கியமாக முடியும்? Unless otherwise you become holy. Unless otherwise you repent and got your forgiveness from God and become holy by him. கடவுள் உங்களை பரிசுத்தமாக்காமல் இயேசுவோடு நீங்கள் எப்படி ஐக்கியமாக இருக்க முடியும்? ஆகவே இயேசுவோடு நீங்கள் ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த கடவுள் உண்மை உள்ளவர். எந்த விஷயத்தில் என்றால் அவர் உங்களை பரிசுத்தமாக்குவார், முற்றிலும் பரிசுத்தமுள்ளவர்களாய் மாற்றுவார். இதுதான் பவுலுடைய செய்தி. இதை அவர் பல்வேறு வகைகளிலே நமக்கு எடுத்து விளக்கி கொடுத்து கொண்டே வருகிறார். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். யோவான் 17ஆம் அதிகாரத்துக்கு, ஜான் சாப்டர் 17, அதுல 19ஆம் வசனம். இயேசு பிதாவிட்ட ஒரு ஜெபம் பண்றாரு. அந்த ஜெபத்துல இயேசு சொல்லுகிறார், அவருடைய சீஷர்களை குறித்து சொல்றாரு, அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னை தானே பரிசுத்தமாக்குகிறேன். 1 கொரிந்தியர் நம்ம என்னன்னு பார்த்தோம்னா, இயேசுவோடு ஐக்கியமா இருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். இயேசுவோடு ஐக்கியமா இருக்க முடியும் என்றால்
நீங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஐக்கியமாய் இருக்கவே முடியாது என்று கற்றுக்கொண்டோம். இங்கே சொல்லுகிறார், இயேசுவினுடைய சீஷர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். அதுதானே பிதாவுடைய சித்தம். உங்களை குறித்த அவருடைய சித்தம் என்ன? நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதுதான் பிதாவுடைய சித்தம். கடவுள் உங்களை எதற்கு அழைத்திருக்கிறார்? நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று அழைத்திருக்கிறார். 1 தெசலோனிக்கர் 4:3 and 4:7 நம்ம படிச்சோம். இங்கே இயேசு சொல்றாரு, சத்தியத்தினாலே அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவருடைய சீஷர்களாகிய அன்றைக்கு இருந்த அவர்களுக்காக இயேசு தம்மை தாமே பரிசுத்தமாக்குறார். இயேசு தம்மை தாமே பரிசுத்தமாக்குகிறார். ஏன் என்றால் அவர் பரிசுத்தம் ஆக 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 அவருடைய சீஷர்கள் பரிசுத்தமாவார்கள். இதுதான் அவருடைய கான்செப்ட். அங்க சத்தியத்தினாலே அவர்கள் பரிசுத்தவான்கள் ஆக்கப்படும்படி, for their sakes, அதாவது for my disciples sakes I sanctify myself that they themselves also may be sanctified in truth. அவர்கள் பரிசுத்தமாக்கப்படும்படி நான் என்னை பரிசுத்தமாக்கிக் கொண்டே இருக்கிறேன். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த போது நடந்தது. இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் the decision which Jesus make, the words which Jesus spoke, the deeds which Jesus did, by these all things he keep on sanctifying himself. இயேசுவை பரிசுத்தமாக்கிக் கொண்டே இருந்தார். எந்த வகையிலும் even not even trace of sin அவர் மேல் வந்துராதபடிக்கு பரிசுத்தமாக்கிக் கொண்டே இருந்தார். only one reason. எதற்கு என்றால் அவருடைய சீஷர்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். Do you understand? பிதாவினுடைய சித்தம், இயேசுவினுடைய செயல்பாடு, இரண்டும் எதற்கு என்றால் நாம் பரிசுத்தமாக வேண்டும். அவரை விசுவாசிக்கிறவர்கள் பரிசுத்தமாக வேண்டும். அவரோடு ஐக்கியம் கொள்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய சித்தமும் இயேசுவினுடைய உழைப்பும். மீண்டும் உங்களுக்கு ஒரு வசனத்தை காட்ட விரும்புகிறேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. Hebrews chapter 10 verses 10. இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதனாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். By this will we have been sanctified through the offering of the body of Jesus Christ once for all. By this will, எந்த சித்தம்? by அந்த சித்தத்தினாலே வேதம் சொல்லுது. by this will. What is the will? was நாம் பரிசுத்தமுள்ளவர்களாய் மாற வேண்டும் என்பது பிதாவினுடைய சித்தம். அந்த சித்தத்தின் அடிப்படையிலே கடவுள் ஒரு மனிதன் பரிசுத்தமாகுவதற்கு ஒரே வழி ரத்தம் சிந்தி பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். குற்றங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காளை, இளங்காளை, ஆட்டுக்கடா, புறா என்கிற பலிகளை இஸ்ரவேல் மக்கள் செலுத்தி பாவங்கள் மன்னிக்கப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அவ்விதமான பலிகள் பாவங்களை முற்றிலும் கழுவுவதே இல்லை என்பதனாலே கடவுள் சங்கீதம் 40 சொல்றாரு, பலியையும் காணிக்கையும் நான் விரும்பவில்லை, பலியையும் சர்வாங்க தகன பலியையும் நான் விரும்பவில்லை. அப்ப என்ன விருப்பம் கடவுளுக்கு என்றால் கடவுளுடைய சித்தத்தை செய்வது. அந்த சங்கீதம் 40 இருக்குதுங்க, 6-8 வரைக்கும். ஆக இயேசு பரலோகத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். பிதா இந்த வசனங்களை சொல்லுகிற போது, பலி எனக்கு விருப்பமில்லை, சர்வாங்க தகன பலி எனக்கு விருப்பமில்லை பிதா சொல்றாரு. ஆனா அந்த பலியையும் சர்வாங்க தகன பலி ஏற்படுத்தினவர் பிதாதான். தற்காலிகமான ஒரு சொல்யூஷன் ஃபார் தி பீப்பிள் ஆஃப் இஸ்ரேல். ஆனா நிரந்தரமான சொல்யூஷன் தேவை. ஆகவே எனக்கு பலி பிடிக்கல, சர்வாங்க தகன பலி பிடிக்கல என்று பிதா சொல்லுகிறார். சங்கீதம் 40 6-8 வீட்டில் படிச்சு பாருங்க. அப்ப இயேசு பிதாவோடு பரலோகத்தில் இருக்கிறார். ஆனா இயேசுவாக இல்ல, குமாரனாக இருக்கிறார். செகண்ட் பர்சன் இன் தி ட்ரினிட்டி. அப்போ அவர் சொல்றாரு, பலியும் சர்வாங்க தகன பலியும் உமக்கு பிடிக்கவில்லை எனும் பட்சத்தில் உமக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா என்னுடைய சித்தத்தை செய்வது என்று பிதா சொல்றாரு. ஆனா இயேசு சொல்றாரு, உம்முடைய சித்தத்தை செய்ய நான் இதோ வருகிறேன், ஐ எம் கமிங் டு டு யுவர் வில் என்று சொல்லுகிறார். சொன்ன அவர் இந்த பூமிக்கு வந்தார், வந்து அவருடைய சித்தத்தை செய்கிறார். என்னது என்றால்
அந்த சித்தத்தின்படி மனிதன் பரிசுத்தமாகுவதற்கு தன்னைத்தானே தினசரி பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். அந்த அவரோடு ஐக்கியமாவதற்கு நம்மை அழைத்தவர் தன்னைத்தானே பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். இதுதான் கடவுள் அந்த சித்தம். The will of God. What is the will? Here I am coming to do your will, Lord என்று இயேசு சொன்னாரே, அந்த அவருடைய will என்ன என்றால் ஒவ்வொரு மனிதர்களும் பரிசுத்தமாக வேண்டும். அதற்கு ஒரே வழி, இயேசு வந்து தம்மை தாமே பரிசுத்தமாக்க வேண்டும். பாவம் இல்லாதவராய் தன்னை பலியாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும். இயேசுவினுடைய பிதாவினுடைய சித்தத்தை இந்த உலகத்தில் முழுவதாய் செய்து முடிக்க வேண்டும். இவைகளை அவர் வந்து செய்தார். ரோமர் 6:22 நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய அடிமைகளாய் மாறினதினால், தேவனுக்கு அடிமைகளாய் ஆனதினால் உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கிறது என்றால் அது பரிசுத்தமாகுதல், சாங்டிஃபிகேஷன். ஆக சாங்டிஃபிகேஷன் தான் இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கிறதான ஒரே பலன், சாங்டிஃபிகேஷன். இயேசு வருகிற போது நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் குற்றமில்லாதாய் காக்கப்பட வேண்டும். நாம் முற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதுதான் பிதாவினுடைய சித்தம். அதற்கு தான் நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை குறித்த சித்தமும் அதுதான். அந்த பலன், பரிசுத்தமாக்குதல் என்கிறதான பலன் நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளாய் மாறுவதனாலே. ஆக பிரியமானவர்களே, பவுலுடைய கூற்றுப்படி, வசனப்படி கடவுள் உண்மை உள்ளவர். எதில் உண்மை உள்ளவர் என்றால், தாம் நம்மை குறித்து உரைத்த வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிற மக்களுடைய வாழ்விலே அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாய் செயல்படுவதில் உண்மை உள்ளவர். எப்படி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அழைத்த சீஷர்களை அக்கறைக்கு போகிற வழியிலே அவர்கள் சந்தேகப்பட்ட போது, பயந்து நடுங்கின போது, நான் அக்கறைக்கு போக அழைத்தேன் அல்லவா என்று கடிந்து கொண்டாரோ, அக்கறைக்கு போவதுதானே என்னுடைய நோக்கம் எனும் பட்சத்தில் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தாரோ, எப்படி பவுலுக்கு நீ ரோமாபுரிக்கு போக வேண்டும், எனக்கு சாட்சியாய் நிற்க வேண்டும் என்று சொன்னவர், கப்பல் யாத்திரையிலே 14 நாள் சூரியன் இல்லாமல், சந்திரன் இல்லாமல், திசை தெரியாமல் இருந்து கொண்டிருந்த அவர்களுக்கு அவர் சொல்றாரு, நான் சொன்னபடியே நீ ரோமாவில் போய் நிற்பாய். சொன்னபடியே நடந்தது. ஆக கடவுள் எதை சொல்லுகிறாரோ அதை அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் அப்படியே செய்கிறார் விசுவாசிக்கிறவர்களுக்கு. ஆக நம்மை குறித்து கடவுளுடைய சித்தம், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். அதை செய்கிற கடவுள் உண்மை உள்ள கடவுள். வேதம் இப்படியா சொல்லுகுதுங்க. வேதம் முடிகிற போது வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனம் இப்படியா சொல்லுது. என்ன சொல்லுது? பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நல்லா கேட்டுங்க, பரிசுத்தம் என்பது there is no end for that. அதற்கு ஒரு பரிசுத்தம் என்கிற அளவுகோலுக்கு முடிவே கிடையாது. பிகாஸ் கடவுளுடைய பரிசுத்தம் என்கிற நிலையை மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்து எட்டவே முடியாது, கடவுளுடைய பரிசுத்தம் என்கிற நிலையை. ஆகவே நாம் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும், இன்னும் பரிசுத்தமாக வேண்டும், இன்னும் பரிசுத்தமாக வேண்டும். அப்படி ஆய்கொண்டே இருக்கும் போதுதான் நாம் பரிசுத்தமாகிறோம். ஆனாலும் கடவுளுடைய நிலையை எட்ட முடியாது. ஆகவேதான் கடவுள் சொல்லிட்டே போயிட்டாரு, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இட் இஸ் எண்ட்லெஸ், எண்ட்லெஸ், இன்னும் இன்னும் இன்னும். இதுதான் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அழைப்பு. ஆனால் நீங்கள் விட்டு கொடுக்கும் பட்சத்தில், respond, if you are respond in a proper manner, proper way, then that word, முற்றிலும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற்றுகிற அந்த word will really will happen in your life. May God, கடவுள் அதை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். He will bring it, pass on it, on you. You understand? My dear brothers, take this word. It may look little hard to hear about holiness. அது கொஞ்சம் கடினமாக இருப்பது போல தெரியலாம். No, no, no. It's really easy, as easy as 2 + 2 is 4.
2 2 4 என்று சொல்வதை போல எளிதானது. Only thing you need to believe, you need to respond with hope, with faith, and commit yourself in God's mighty hand, so that He will do His work beautifully, completely and fully. முழுவதாய், அழகாய், முற்றிலுமாய் கடவுள் செய்வார். ஆகவே இந்த நாளிலே கடவுள் உண்மை உள்ளவர் என்பதையும், உங்களை குறித்து அவருடைய சித்தம் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்பதையும் நீங்கள் தெளிவாய் கற்றுக்கொண்டீர்கள். நான் எந்த இடத்துல வேலை செய்யணும், கடவுளுடைய சித்தம் என்னவா இருக்கும்? ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணும்போது எல்லாரும் உள்ள எண்ணம் கடவுளுடைய சித்தம் அதில் வெளிப்படணும்னு ஜெபிப்பாங்க. ஒரு தேசத்திற்கு வரோம், கடவுளுடைய சித்தம் என்ன? ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும், கடவுளுடைய சித்தம் என்ன இதிலே? ஒரு பையனை திருமணம் செய்து கொள்ளணும், கடவுளுடைய சித்தம் என்ன இதில் என்பது எல்லாரும் தீர்மானிக்கிறாங்க இல்லையா? இது எல்லாவற்றிலுமே அவரவர்கள் வாழ்க்கையில் அது ஒரு குறிப்பிட்ட நாட்களில் அவர்கள் அதை கண்டுகொள்வார்கள். ஆனால் காமன் டு எவ்ரி கிறிஸ்டியன், வாட் இஸ் காட்ஸ் வில் ஃபார் யூ? யூ நீட் டு பி ஹோலி. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாய் மாற வேண்டும். அதற்குத்தான் உங்களை அழைத்திருக்கிறார். அழைத்த அந்த கடவுள் உண்மை உள்ளவர். ஆகவே நீங்கள் கடவுளை விசுவாசித்து கடவுளுடைய கரங்களில் அவர் உண்மை உள்ளவர் என்பதை ஒத்துக்கொண்டு அவருடைய கரங்களில் உங்களை ஒப்பு கொடுத்து அதை அவர் செய்ய வல்லவர் என்பதை அறிக்கையிட்டு உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு the decisions which you make அவைகளிலே நீங்கள் கடவுளுக்கு ப்ராப்பரான முறையில் ரெஸ்பாண்ட் பண்ணுகிற போது that promise of கடவுள் உங்களை முற்றிலும் பரிசுத்தமுள்ளவராய் மாற்றுவார். உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமில்லாததாய் இயேசு கிறிஸ்து வருகிற போது காக்கப்படும் என்கிற அந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் முற்றிலுமாய் நிறைவேறும். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் ஆகும். May God bless you. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம்.